எல்லாம் வல்ல அல்லாஹின் அடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாகியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புகினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தினம்போதும் ஒரு செய்தியை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு எடுத்துக்கக்கூடிய செய்தி தீண்டாமையை வேறறுத்த இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீண்டாமையை எப்படி தகர்த்து எறியும் என்று பார்த்தமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க ஆரம்பத்தில் இந்த கொள்கையை சொல்லையில வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை அது மட்டும் சொல்லாமல் நம்மெல்லாம் சமம் என்று சொல்றாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, மனித சமுதாயம் எல்லாம் சமமாக இருக்கணும், நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் அங்க வாழக்கூடிய குறைஷிகள் கடுமையா எதுக்குறாங்க. எப்படி எதுக்குறாங்கன்னா, நாங்க தான் உயர் குலத்தை சேர்ந்தவர், நாங்க தான் உயர்ந்தவர், மற்றவரெல்லாம் தாழ்ந்தவர்கள், நானும் பிலாலும் ஒன்றா. அந்த பிலால் என்று சொல்லக்கூடியவர் கருப்பு நிற அடிமையாக இருக்கிறார், அவரும் நானும் எப்படி ஒன்றாக முடியும் என்றெல்லாம் அந்த எதிர்வாதம் வைக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில. இப்ப அதோடு நின்றாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை இறைவனிடமிருந்து வருது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாவும் தக்கரி உண்டா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், இது இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல ஏறத்தாழ 800 கோடி மக்கள் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம், தீண்டாமையை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களையும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், தீண்டத்தகாதவர்கள், நீங்க அங்க வரக்கூடாது, நீங்க இங்க வரக்கூடாது, இங்க நுழையக்கூடாது, அங்க நுழையக்கூடாதுன்னெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் நம்ம எல்லாரும் சமம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யார் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்களோ அவர் அனைவருமே சமம். எப்படி சமம் என்றால் பல் வரிசை போல சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி சமமாகுது என்று ஆய்வு செய்து பார்த்தமையானால், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விபத்து ஏற்படுது ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்கு, அவர் விபத்துக்கு ரத்தம் தேவைப்படுது, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கிட்ட போய் ரத்தம் கேட்கறது இல்லை, வேற ஒரு சமூகத்துக்கு தேவைப்படுது ரத்தம், அந்தந்த சமூகத்தை பார்த்து ரத்தம் கொடுப்பதில்லை. ரத்தத்துல பல வகைகள் இருக்குது, அந்த பலவிதமான வகைகள் எல்லாம் எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடியதா இருக்குது. ஒருத்தருக்கு ஏ பாசிட்டிவ்னா அவர் உயர்ந்த குலத்துக்காரர் இருக்கிறாரா, அவருக்கு ஏ பாசிட்டிவ் தாழ்ந்த குலத்தாட்டம் இருக்கும், அதை எடுத்து அவருக்கு பொருத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நம்ம. அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் இறைவன் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தேவையாக எல்லாம் சமமாக இருந்தா தான் இந்த ரத்தம் அவருக்கு சேரும், அந்த ரத்தம் இவருக்கு சேரும், இப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒற்றுமை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கை எல்லா விதமான காரியங்களுக்குமே ஒத்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப தீண்டத்தகாது என்பது உலகத்திலேயே எங்கேயுமே இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லப்படல. இஸ்லாம் மார்க்கத்தில் அனைவரும் சமம், எல்லாரும் சமமாக இருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்த சமுதாயத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கிய வேண்டும் கூறி என்னுடைய சிறு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.